கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதிய கடிதம் 3ஆம் அத்தியாயம். பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயம் 17, 18, 19 ஆகிய 3 வசனங்களை கவனிக்கப் போகிறோம். 17, 18, 19. சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த 3 வசனங்களிலிருந்து 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, பின்பற்றுகிறவர்கள் என்ற ஒரு வார்த்தை. பின்பற்றுகிறவர்கள் இல்லை, பின்பற்றுகிறவர்கள். ஆங்கிலத்தில் ஃபாலோயர்ஸ், இன்னொரு வார்த்தை இமிட்டேட்டர்ஸ், பின்பற்றுகிறவர்கள். நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, நம்ம ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்றால், அல்லது மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் ஒரு நல்ல பின்பற்றுகிறவர்களாக முதலாவது இருக்க வேண்டும். நன்றாக பின்பற்றுகிறவர்கள்தான் பின்பு வழி நடத்துகிறவர்களாக மாற முடியும். பின்பற்றுதலில் உள்ள கொள்கைகளை, உண்மைகளை கற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி மற்றவர்களை வழி நடத்த முடியும்? எப்படி அவர்கள் கைடாக, ஒரு லீடராக பொறுப்பேற்க முடியும்? பவுல் கர்த்தரை பின்பற்றுகிறவராக இருக்கிறார். பின்பற்றுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை பின்பற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது தத்துவார்த்தமான கொள்கை அல்ல. கிறிஸ்தவம் என்பது சில தத்துவ கோட்பாடுகளால் நிறைந்த மதம் அல்ல. கிறிஸ்தவம் ஒரு மதமே அல்ல. சில கொள்கைகள், சில கோட்பாடுகள், சில தத்துவங்கள், இவைகளை தெரிந்திருப்பது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆகிவிடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். அதனுடைய உண்மை பின்பற்றுவது தான். இயேசுவை அவருடைய அடிச்சுவடுகளில் பின்பற்றுவது. இயேசு நமக்கு அடிச்சுவடை பின்வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளின் மேல் பாத அந்த சுவடு தடயங்கள், அதன் மீது நாம் காலடி வைத்து நடக்க வேண்டியதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது எல்லாரையும் பார்த்து பின்பற்றும்படியே அழைத்தார். கலிலேயா கடற்கரையிலே மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள் செபதேயுவின் குமாரர்கள். அவர்களை கூப்பிட்டு, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவியை அவர் பார்த்து, வாசல் வழியா உள்ள போனாரா, இல்லை ஜன்னல் வழியாவே நின்று கஸ்டமரை போல பேசிட்டாரான்னு தெரில, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் மறு யோசனையின்றி எல்லாவற்றையும் வைத்து விட்டு பின்பற்றி வந்துட்டான். அவன் வந்த பிறகு அவன் மேலே யாரும் கேஸ் போடல, எந்த ஊழல் கேஸும் போடலை. சுத்தமாக வச்சிருந்திருக்கிறார் கணக்கு வழக்குகளை. இயேசுவை பின்பற்றி வந்தார். திரளான கூட்டம் அவரை பின்பற்றி வரும்பொழுதெல்லாம் அவர் சொன்னது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். பின்பற்றுவதற்காகவே இயேசு அழைத்தார். கிறிஸ்தவம் என்பது இயேசுவை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு உறவு. பின்பற்றுவதற்காக அழைத்தார். இயேசு சீஷர்களை ஏன் தெரிந்தெடுத்தார்? தம்மோடு கூட இருக்க, தம் சொல்வதை கவனமாய் உற்று கேட்க,
அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அவரை பின்பற்றுவதற்காகவே, கூடையே இருப்பதற்கு, அவரையே பின்பற்றுவதற்கு அவர் அழைத்தார். அதன் சீஷத்துவம், அவரை பின்பற்றுவது. நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். நிறைய சாமிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பக்தர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பக்தர்கள் தேவையில்லை, சீஷர்கள் தான் தேவை. பின்பற்றுகிறவர்கள், குருவை பின்பற்றுகிறவன், அவர்கள் தான் தேவை. Be a followers, be a follower, imitating Jesus. இயேசுவோடு உள்ள உறவில் அவருக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து அவரை பின்பற்ற வேண்டும். இந்த பின்பற்றுவது என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே சுமிமெட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமிமெட்ஸ். இந்த சுமிமெட்ஸ் என்றால் நெருக்கமாய் அடியெடுத்து அவரை பின்பற்றுவது, அடி மேல் அடி வைத்து அவரை பின்பற்றுவது. இந்த சுமிமெட்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் மிமிக் என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலே வருகிறது. மிமிக்ரி, மிமிக். மிமிக் என்றால் ஒருத்தரை அப்படியே அபிநயம் செய்வது. ஒருத்தரை அப்படியே அவர் பேசுகின்ற விதமாய், அவர் நடக்கின்ற விதமாய் அப்படியே அவர்களை நடித்து காண்பிப்பது. ஆனால் இங்கே சும்மா இமிட்டேட் பண்ணுவது அல்ல, உறவில்லாமல் இமிட்டேட் பண்ணக்கூடாது. இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவோடு உறவில்லாமல் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் அது காப்பி அடிப்பது, அது பிரயோஜனமில்லை, அது போலித்தனமானது. இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்தார்கள் என்று சொல்லி எகிப்தியர்களும் செங்கடலை கடந்து வருவதற்கு அங்கே முயற்சிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க போயிட்டாங்க, நம்மளும் அது மாதிரி போகலான்னா அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு போவார்கள். உறவில்லாமல் இயேசுவை பின்பற்றுவது கூடாத விஷயம். அது போலித்தனமானது, அது மாய்மாலமானது. இயேசுவோடு உறவை ஆரம்பிக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசு தரும் மன்னிப்பை அரவணைத்து கொள்ள வேண்டும். இயேசுவை இதயபூர்வமாய் அவரை குருவாக அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு பின்பு அவரோடு கூட அவர் மேலுள்ள அன்பினால் அவருக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்போடு அவரை பின்பற்றுவோமானால் வாழ்க்கை மேன்மையாக முடியும். இயேசுவுக்கு பக்தர்கள் தேவையில்லை, சீஷர்கள் தான் தேவை. பக்தர்கள் வேறு, சீஷர்கள் என்பவர்கள் வேறு. நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், சினிமா உலகத்தில் தலை சிறந்த சிலர் இருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில். அவர்களுக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறார்கள், ரசிகர் பட்டாளம். ஆனால் அவர்கள் இந்த வருது அந்த வருதுன்னு சொல்லி எதிர்பார்த்து ஏமாந்து போய் கண்ணெல்லாம் பூத்து போய் அவர்கள் வெட்கப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் வெறும் மனுஷர்கள். இயேசு கிறிஸ்து வெறும் மனுஷன் அல்ல, அவர் இந்த பூமியில் வந்த அவதார புருஷன். தெய்வம் மனித அவதாரம் எடுத்தார். அவதாரம் என்றால் என்ன? தன்னுடைய அடையாளத்தை இழக்காமல், கடவுள் தன்னுடைய அடையாளத்தை இழக்காமல் மனுஷனோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தான் பெயர் அவதாரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்தார். அவர் தேவனாயிருந்தும் தெய்வமாய் இருப்பதை, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, he emptied himself, தன்னையே காலி செய்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவமானங்களையும் நிந்தைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த குருவை பாருங்கள், அவர் அடிக்கப்பட்டு, வதைக்கப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு, மனுஷரால் அசட்டை செய்யப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார். அவரை விட்டு மக்கள் தங்களுடைய முகங்களை திருப்பிக் கொண்டார்கள் என்று ஏசாயா
53ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நிந்திக்கப்பட்டிருந்தார், அவர் பாடுபடுத்தப்பட்டிருந்தார், அகோரமான துன்பங்களை அவர் சுமந்தார். யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து. பரலோகத்திலே பிதாவை நோக்கி கெஞ்சினார். பரலோக பிதாவை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. நமக்கு சமாதானத்தை கொண்டு வர, நமக்கு இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொண்டு வர, நமக்கு ஒரு மறுவாழ்வு, ஒரு மறுஜன்மம், ஒரு புதுவாழ்வு நமக்கு கொடுப்பதற்கு அவர் தன்னையே சிலுவையில் பலியாய் தியாகம் செய்தார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை இயேசு ஜீவிக்கிறார். அவர் நமக்கு ஒரு அடிச்சுவடை முன்வைத்து போயிருக்கிறார். அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் சூழ்ச்சி எதுவும் செய்யவில்லை, அவரை வைத போது அவர் பதில் வையவில்லை, அவரை பாடுபடுத்தும் போது யாரையும் அவர் பயமுறுத்தவில்லை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனை நோக்கி மன்னிப்புக்காக எல்லாருக்காகவும் கெஞ்சி மன்றாடினார். மன்னிப்பு எவ்வளவு விசேஷித்தது, உயர்ந்தது. மனுஷருக்கு இந்த மன்னிப்பின் மேன்மையை அறிந்து கொள்வார்கள் என்றால் உறவு எவ்வளவு மேம்பட்டு விடும் தெரியுமா? இந்த இயேசு தம்மை பின்பற்றி வருவதற்காக அழைக்கிறார். பக்தர்கள் தூர நின்று தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் சீஷர்கள் பக்கமாய் சென்று அவர் மீது அன்பு செலுத்துவார்கள். பக்தர்கள் தூரத்தில் நின்று அவர்கள் பாராட்டுவார்கள், அவர்கள் துதி பாடுவார்கள். ஏதாகிலும் ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் விலகி ஓடி சென்று விடுவார்கள். ஆனால் சீஷர்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை எப்பொழுதும் பின்பற்றுவார்கள். பக்தர்கள் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற நோக்கத்திலேயே அவர்கள் துதிபாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் சீஷர்கள் குருவினுடைய சித்தத்தையே தங்களுடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்திருப்பவர்கள். இயேசுவுக்கு தேவை பக்தர்கள் அல்ல, சீஷர்கள். நிறைய பக்த கோடிகள் இருப்பார்கள், சாமிகளுக்கு இருக்கிறார்கள், மனுஷர்களுக்கு இருப்பார்கள். இயேசு அப்படி யாரையும் விரும்பவே இல்லை. சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வர வேண்டும். அவமானம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தைகள், இழிச்சொற்கள், பழிச்சொற்கள், பாடுகள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். பக்தர்கள் ஏதாகிலும் தங்களுடைய குருவுக்கு வந்துவிட்டால் தூரத்தில் நின்று பரிதாபப்படுவார்கள், ஐயோ பாவம் என்று சொல்வார்கள். ஆனால் சீஷர்கள் அவருக்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்க உறுதியுடன் இருப்பார்கள். இயேசு நம்மை பின்பற்றி வரும்படி அழைத்திருக்கிறார். Be an imitator, be a follower. பவுல் என்னோடு கூட நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? சகோதரரை, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி, அவர் பின்பற்றுகிறவர், நம்மையும் சேர்த்து பின்பற்ற சொல்லுகிறார் இயேசுவை. இப்படி பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம். இது மிக முக்கியமானது. நாம் இயேசுவை பின்பற்றுகிறோமா? எல்லாவற்றிலேயும் அவரை பின்பற்றுவதற்கு அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவருடைய பாத அடையாளங்கள், பாத சுவடுகள், அவருடைய பாத தடயங்கள் நமக்கு இருக்கிறது. அதன் மீது காலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டும். நான் சிறுவனாக இருந்தபோது நாங்கள் இருந்த பகுதியில் நிறைய மணல் பாங்கான பகுதி. சில பகுதிகளில் முள்ளுகள், கருவேல முள்ளு என்று சொல்லக்கூடிய முள் மரங்கள் நிற்கும். 3 அங்குலம் 2.5 அங்குலம்
நீளமான முட்கள் அதில் இருக்கும். அது விழுந்து கிடக்கும். அந்த மண்ணுக்குள்ளே அது புதைந்து கிடக்கிறது சரிவர தெரியாது. ஆகவே நாம் மிதித்து நடக்கும்போது அது ஆழமாய் ஏறிவிடும். காலில் நல்ல கடுகடு வலி என்ற வலியாக அது இருக்கும். ஆகவே என்ன செய்வோம் என்றால், முள் எங்கே கிடக்கிறது என்று தெரியாது. ஆகவே நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சில நேரங்களில் தண்ணிக்காக போவோம், அல்லது அந்த குறுக்கு வழியிலே அந்த மணல் வழியாக நடந்து ஏதாகிலும் எங்களுடைய அவசரங்களுக்கு செல்லும் போதெல்லாம் யாராகிலும் ஒருவர் நடந்து போன கால் தடயங்கள் இருக்கிறதா என்று பார்ப்பது வழக்கம். அந்த தடயங்கள் இருக்குமானால் கண்டுபிடித்தால் அந்த தடயங்களிலே கால் வைத்து நடப்போம். ஏனென்றால் ஏற்கனவே போனவர்கள் அந்த முள்ளுகளை எடுத்து போட்டுவிட்டு போயிருப்பார்கள். ஆகவே அது எளிதாக இருக்கும். இதுதான் எங்களுடைய சிந்தை. நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக சென்றிருக்கிறார். நமக்கு இடையூறாய் இருந்த சகலவற்றையும் அவர் எடுத்து அதை நிர்வாணமான கோலமாக்கி அதை சிலுவையின் மேல் ஆணி அறைந்து விட்டார். நமக்கு எதிரடையாக இருந்த சகல காரியங்களையும், நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவர் நிறைவேற்றி நமக்கு ஒரு பெரிய விடுதலையை நமக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்த தடையும் இல்லை அவரை பின்பற்றுவதற்கு. ஆனால் சூழ்நிலைகளிலிருந்து வெளியிலிருந்து நம்மை ஒருவேளை தாக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மை நிச்சயமாய் நடத்தி செல்வார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ஒரு விஷயம் நாம் கவனிக்கிறோம். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்கள். அப்போ வழிகாட்டு நெறிமுறை, வழிகாட்டு விதிமுறை என்று ஒன்று இருக்கிறது. தமிழக அரசு நமக்கு பல வழிகாட்டு விதிமுறைகள், நெறிமுறைகளை போட்டிருக்கிறார்கள். இது தொற்று வியாதி பரவுகின்ற நேரம். ஆகவே ஒரு அறைக்குள் இத்தனை அடி அகலமுள்ள விசாலமுள்ள இடத்துல இத்தனை பேர் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டு நெறிமுறை அமைத்திருக்கிறார். இன்னும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படவில்லை. மக்கள் பொது இடங்களில் கூடுவதற்கு பலவிதமான இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அரசாங்கம் வகுத்திருக்கிறது. அதை பின்பற்றுவது நல்லது. அதன் மூலமாக நாம் இந்த தொற்று வியாதியிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இது வழிகாட்டு நெறிமுறை. இதுபோல இங்கே பாருங்கள், வழிகாட்டுகிறபடி, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போ சில வழிகாட்டு நெறிமுறைகளை ஒரு ஊழியர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிமுறைகளின் படி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று சொல்லுகிறார். 9வது வசனம் பாருங்கள். 4வது அதிகாரத்தில் 9வது வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கண்டும் கேட்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டு கண்டு பாருங்கள். பவுல் ஒரு நல்ல மாதிரி, பவுல் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், எ மாடல். பி an எக்ஸாம்பிள். மாதிரி எக்ஸாம்பிள். இது ஒரு அடுத்த ஒரு 2வது ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வருகிற வார்த்தை பேட்டர்ன். மாதிரி, ஒரு பேட்டர்ன் இருக்கிறது, ஒரு அச்சு இருக்கிறது. அந்த அச்சில் வார்க்கப்பட வேண்டும். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு விதிமுறை இருக்கிறது. எப்படியும் இருப்பதல்ல.
1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்ப்பீர்களானால் 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு யார் இதை சொல்ல முடியும்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். எந்த ஊழியர் இன்றைக்கு அப்படி சொல்ல முடியும்? எந்த ஊழியருக்கு அப்படி தைரியம் இருக்கிறது சொல்வதற்கு? எந்த கிறிஸ்தவ தலைவருக்கு அப்படி சொல்ல முடிகிறது? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள், ஆனால் நான் செய்வதை நீங்கள் செய்யாதிருங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். Do not do as I do, but do as I say. நான் சொல்வதை போல நீங்கள் செய்யுங்கள். ஆனால் பவுல் அப்படிப்பட்ட பேர் வழி அல்ல. பவுல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவை பின்பற்றுவது பாட்டன். இப்படி பல இடங்களிலே அவர் எழுதுகிறார் இயேசுவை பின்பற்றுவதை குறித்து. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். 4:16, ஆகையால் நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இயேசுவுக்கு அடுத்தபடியா என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியம் பவுலுக்கு தான் இருந்தது. என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார். என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமல் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். எவ்வளோ பெரிய முன்மாதிரியை அவர் விட்டு சென்றார் என்று பாருங்கள். மாதிரியாக இருக்கிறார். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். மாதிரியாக இருப்பது, நாங்கள் சொல்லுகிற விதிமுறைகளின்படி பின்பற்றுகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நமக்கு வேத வசனங்களை எல்லாம் போதிக்கிறார்கள் அல்லவா? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். டிசர்ன் அதை நுழைஞ்சு நல்லா பாருங்க, அவங்கள நல்லா கவனிச்சு அதை பின்பற்றுங்கள். நல்ல நடக்கையை பின்பற்றுங்கள். இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவருடைய நல்ல நடக்கையை பின்பற்றுங்கள். அநேக தேவ மனிதர்களுடைய புத்தகங்கள் இருக்கிறது. வேதாகமத்துக்கு அடுத்தபடியாய் சில தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை சரிதை நமக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஜார்ஜ் முல்லர் பெரிய ஒரு விசுவாச வீரர். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆண்டவருக்காக ஆப்பிரிக்க நாட்டில் பணி செய்ய முன்னோடியாய் போன ஒரு மனுஷன். நிறைய தேவதாசர்கள் இருக்கிறார்கள் இது போன்று. அதோனிராம் ஜட்சன் என்று சொல்லக்கூடிய மனுஷன். தேவ மனிதர்கள் அநேகம் இருக்கிறார். இவர்களுடைய நல்ல நடக்கையை பின்பற்றுங்கள் என்று எழுதப்படுகிறது. இப்படிப்பட்ட நல்ல தேவ மனிதர்கள் ஒரு முன்மாதிரியை நமக்கு பின்வைத்து போகிறார்கள். இயேசுவை நெருக்கமாய் பின்பற்றியவர்கள். பேட்டர்ன், மாடல், ரோல் மாடல். நீங்களும் நானும் நம்ம ரோல் மாடலாக மாறணும். நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, நம்ம மாதிரியாகவும் மாற வேண்டும். பேதுரு ஊழியர்களுக்கு எழுதும்போது, சபை ஊழியர்களுக்கு எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில்
உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு மாதிரிகளாயிருங்கள். மாதிரிகளாயிருங்கள். மந்தைக்கு நீங்கள் மாதிரிகளாயிருங்கள். யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஊழியர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பெரிய பொறுப்பு என்ன? மந்தைக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான்? ஆடுகளுக்கு முன்பதாக அவன் நடந்து போகிறான். ஆடுகள் அவனை பின்பற்றுகிறது. ஆகவே நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்ம யாரோ சிலர் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாரா இருந்தாலும் உங்களை யாரோ சிலர் பின்பற்றுகிறார்கள். எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள், எவ்வளவு பொறுப்புணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயங்கரமான ஒரு பொறுப்பு இது. நம்மை கவனிக்கிறார்கள் யாரோ, நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் சொந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் உங்களை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதுபடி அல்ல, நீங்கள் வாழ்கிறபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பவுல் இவ்விதமாக எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம், நீ உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. மாதிரியாயிரு. மாதிரி, பேட்டர்ன், செட் அ பேட்டர்ன். மாடலாயிரு, முன்மாதிரியாயிரு என்று எழுதுகிறார். இந்த மாதிரி என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே டுபாஸ், TUPOS என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டுபாஸ். இந்த டுபாஸ் என்ற வரக்கூடிய வார்த்தையிலிருந்து தான் டைப் என்கிற ஆங்கில வார்த்தை வருகிறது. டைப். நீங்கள் எல்லாரும் டைப் ரைட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைப் ரைட்டிங் ஒரு டைப். அதில் ஒரு டை இருக்கிறது, ஒரு எழுத்து அதில் இருக்கிறது. A என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது தலைகீழாக இருக்கும். B என்று வைத்துக் கொள்ளுங்கள், தலைகீழாக அதில் இருக்கும். அதில் ஒரு டை இருக்கிறது. அந்த டையை நீங்கள் அந்த பட்டனை ஓங்கி அழுத்தும் போது அது வேகமாய் போய் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தாளில் அது பதிகிறது, அச்சு பதிகிறது. அப்படி அழுத்தமாய் ஒரு அடி அடிக்கும்போது அங்கே அச்சு பதிகிறது. இப்பொழுது நீங்கள் நேராக வாசிக்க முடிகிறது A என்று. ஆ அல்லது எந்த வார்த்தை வேண்டுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். டுபாஸ் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்ட்ரைக், ஸ்மைட், அடி, ஓங்கி அடி என்று அர்த்தம். எதற்காக? ஒரு அழுத்தம் ஏற்படுவதற்காக அடி. ஒரு அழுத்தம் ஏற்படுத்துவதற்காக அடிக்கிறது. நீங்க தரையில மிதிக்கிறீங்க, மிதிக்கும் போது உங்களுடைய கால் தடம் அங்கே பதிகிறது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த எடையோடு நீங்கள் மிதிக்கும் போது ஒரு தடயம் அங்கே விழுகிறது, ஒரு இம்ப்ரெஷன் அங்கே ஏற்படுகிறது. இதுதாங்க பேட்டர்ன். நீங்க வாழுகிற வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் பதிக்க ஏதோ ஒரு பாதிப்பை ஜனங்களுக்குள் ஏற்படுத்துகிறது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. யாருக்கோ ஒரு பாதிப்பு, நல்லதோ அல்லது கெட்டதோ இருக்கலாம். நீங்கள் நடக்கிற விதம் யாரையோ பாதிக்கிறது. நீங்கள் பேசுகிற விதம் யாரையோ பாதிக்கிறது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் யாரையோ பாதிக்கிறது. ஒருவேளை நல்ல விதத்திலோ அல்லது தீய விதத்திலோ பாதிக்கிறது. அப்படியானால் நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக வாழ வேண்டும். நீங்கள் இயேசுவை மனமாற பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் அநேகருக்கு உங்களை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் ஒரு மாதிரியாக வாழ முடியும்.
ஒரு நல்ல பேட்டனாக, ஒரு ரோல் மாடலாக நீங்கள் வாழ முடியும். இதே வார்த்தை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:25 இந்த பேட்டன், இந்த அழுத்தம் ஏற்படுகிறது பாருங்கள். அந்த அழுத்தம், அந்த டுபாஸ் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன இருக்கு? மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயம். பார்த்தீங்களா? ஆணிகளால் உண்டான காயம். ஆணியை வைத்து என்ன செய்திருக்கிறார்கள்? அடித்திருக்கிறார்கள். அடித்ததினால் என்ன ஏற்பட்டது? அங்கே காயம், அடையாளம் ஏற்பட்டது. அதற்கான அடையாளம் ஏற்பட்டிருக்கிறது. ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இங்கே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கிரேக்க வார்த்தை டுபாஸ். அங்கே ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டிருக்கிறது, எங்கே ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அழுத்தம் அடியினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களை என்னையும் ஆண்டவர் பல்வேறு விதமான பாடுகள், பிரச்சனைகள், இடர்பாடுகள், கஷ்டங்கள், சில நேரங்களில் நிந்தைகள், அவமானங்களால், அல்லது சில நேரங்களில் மனுஷரால் ஒதுக்கப்படுவது, ஓரம் கட்டப்படுவது, தள்ளி வைக்கப்படுவது, இந்த அனுபவங்களை எல்லாம் தேவன் அனுமதிப்பதற்கு காரணம் என்ன? நம்மை ஆண்டவர் நமக்குள் வருகின்ற இந்த அடிகளை கொண்டு மற்றவர்களுடைய வாழ்விலே அழுத்தம் ஏற்படும்படி, பிரயோஜனப்படுத்தும்படி ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, எங்களுக்கு நாங்கள் அடைந்த பாடுகள் எல்லாவற்றிலேயும் எங்களுக்கு வந்த ஆறுதலினாலே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலை செய்ய ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தினார் என்று. நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ சத்தியத்தை கேட்டோம் அல்லது பிரசங்கத்தை கேட்டோம், ஆலயத்துக்குள்ள பக்தியை வெளிப்படுத்தணும், வெளியேறி போயிட்டோங்கிறதல்ல. நாம் வெளியில் உள்ள மக்கள் இன்றைக்கு பின்பற்றுகிறதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்களை பின்பற்றுவதற்கு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மாதிரி யாராவது இருக்காங்களா? யாராவது மாடல் இருக்காங்களா? அவங்கள பார்த்து நம்ம நடக்கிறதுக்கு, இப்படி தான் பேசணும், இப்படி தான் வாழணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் தகாது, இதெல்லாம் தகுதியானது என்று கண்டுபிடிக்கக்கூடிய விதத்தில் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் மற்றவர்களுக்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே வாழ முடியும். பவுல் அப்போஸ்தலன் ஆகவே சொல்லுகிறார், இந்த நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த விதிமுறைகளை பின்பற்றி வாழுகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். உங்களுக்கும் எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நாம் மாதிரியாக வாழ வேண்டும், மாதிரியாக வாழ வேண்டும். 3வது 18வது வசனத்திலே இன்னொரு வார்த்தையை நான் கவனிக்க விரும்புகிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பி அன் அப்சர்வர். கவனமாய் ஜாக்கிரதையாய் இருங்கள், எச்சரிக்கையோடு கூட இருங்கள். ஏனென்றால் சிலர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இது கடினமாய் இருக்கிறது என்று சிலர் எண்ணுகிறார்கள். ஆகவே எளிதான பாதையை தேடி நடக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அவர்கள் சிலுவை என்றாலே பாடு, அவமானம், நிந்தைகள், இந்த வழியாகத்தான் நாம் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அநேகம் பாடுகளின் வழியாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் வென்று அவனை விடுவிப்பார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகம் உங்களை பகைக்கும், நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். அன்றையும்
தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆனால் சிலர் நமக்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வேறு வழியாய் நடக்கிறார்கள், துன்பமில்லாத வழி. இதனால பவுலுடைய நாட்களில் சிலர் என்ன செய்தார்கள் தெரியுமா? விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயப்படுத்தினார்கள். சிலுவையின் நிமித்தம் வரும் நிந்தைகளை அவர்கள் விரும்பாதபடினால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இது போன்ற காரியங்களை அவர்கள் செய்தார்கள். ஆகவே நாம் சிலுவை இல்லாத ஒரு சிங்காசனம், பாடுகள் இல்லாத ஒரு கிரீடம், பாடுகளே இல்லாத ஒரு மகிமை, இவைகளை நாம் தேடக்கூடாது. இப்பொழுது பாடுகள், பின்பு மகிமை. இதுதான் வேதத்தினுடைய உண்மை. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆனால் சிலர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இப்படி அநேகர் வேறு விதமாய் நடக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை குறிச்சே பேசுவாங்க. ஜனங்களில் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். மாதந்தோறும் பொய் சொல்லுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். 1ஆம் தேதி வந்துச்சுன்னா வாக்குத்தத்த ஆராதனை, வருஷம் ஆரம்பம் ஜனவரி 1ஆம் தேதி வந்துச்சுன்னா வாக்குத்தத்தம். எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா எப்பவும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பாருன்னு? மனப்பூர்வமாக பொய் சொல்லக்கூடிய அநேக ஊழியர்கள் இது போன்று நிறைய பேர். இப்படி ஆண்டவர் சொல்வதல்ல, இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளே. வாக்குத்தத்தங்களை விட மிக மிக முக்கியம் என்னவென்றால் கட்டளைகள். தேவனுடைய அன்பின் பிரமாணத்தை நாம் கை கொண்டால் வாக்குத்தத்தம் தானாகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலித்துவிடும். வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறியாமலே இருந்தால் கூட உங்களுக்கு நிச்சயமா வட்டியும் போனஸும் சேர்ந்து கிடைச்சிடும். ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தரை மேய்ப்பராக கொண்டவர்களுக்கு நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அது கட்டளை. அதை செய்வீர்களானால் மற்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமோஸ்ல எழுதியிருக்குது, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார். அவர் மிக மிக நீதி உள்ளவர். இந்த உலகத்தில் நீதிக்காக போராடுறாங்க ஜனங்கள். பார்த்தீங்களா? தங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டியதாக இருக்கிறது. நாம ஒரு அரசை தேர்வு செய்து, மக்களாட்சி தான் தேர்வு செய்து வைத்தாலும் கூட அந்த அதிகாரிகளோ அல்லது தலைவர்களோ நம்முடைய உள்ளார்ந்த தேவைகளை அவர்கள் மனதில் கொள்வதே இல்லை. நாம் நம்முடைய உரிமைக்காக போராடுகிறோம். நம்முடைய வாழ்வாதாரங்களுக்காக நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. நீதிக்காக போராட வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதும் நீதி கிடைப்பதில்லை. எத்தனை பேர் எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லி தங்களை தாங்களே அதிகாரிகளுக்கு முன்பதாக மாய்த்துக் கொள்ளுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் மகா நீதிபரர். அநீதியான ஒரு நீதிபதி அந்த ஏழை விதவைக்கு தொந்தரவு தாங்க முடியாமல் அவன் நீதி செய்தானால், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவர், பூமியின் நியாயாதிபதியாயிருக்கிறவர் நமக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ? அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாளலை முறிவதில்லை, ஓய்வதில்லை. நீங்கள் நான் போராட வேண்டிய அவசியமே கிடையாது நீதிக்காக. தேவனிடத்தில் அவர் நம்முடைய நீதி பட்டப்பகலை போல விளங்கும். ஒரு நாளும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். நான் இப்படி நடந்தேன் ஆண்டவரை, நீங்கள் எனக்கு இப்படி செய்யலை, கேட்க வேண்டியதே இல்லை. உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார், இரட்டிப்பான நன்மையை தருவார். நீ மட்டும் உன்னுடைய வழிகளை சீர்படுத்திப்பார். சீர்கெட்ட பிள்ளைகளை என்னிடத்தில் திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் எத்தனை ஆசீர்வாதம் சொல்றாரு 28ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகத்தில். எங்க ஆசீர்வாதங்களையே நீங்க தேட போறீங்க? கீழ்ப்படிந்து நடக்கிறத பாருங்க. நீ என்னுடைய கட்டளை கீழ்ப்படிந்து
உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் நீ என்னில் அன்பு கூர்ந்து நடப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். எத்தனை பேர் நம்மை திசை திருப்பி வேறு வழியாய் கொண்டு போகிறார்கள்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். இந்த எச்சரிக்கையா இருங்கள் என்கிற வார்த்தைக்கு, நீங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா, கிரேக்க மொழியில் ஸ்கோபியோ, SKOPEO என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையிலிருந்து தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கில வார்த்தை வருகிறது. ஸ்கோப், டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், இந்த வார்த்தைகள்லாம் இதிலிருந்து வருது. அப்படின்னா என்ன? ஆராய்வது, மிக உன்னிப்பாய் கவனிப்பது, அதை நீண்ட சிந்தனைக்கு பிறகு அதை கண்டுபிடிப்பது. அதுதான் அந்த வார்த்தை. ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டும். யாரையும் நியாயம் விதிப்பதற்காக அல்ல. இவன் இப்படி, அவன் எப்படி, இவன் இப்படி முடிஞ்சிருவான், அவன் எப்படி போயிடுவான், இவன் நரகத்துக்கு போயிடுவான், இவன் மோட்சத்துக்கு போயிடுவான். நாம் நியாயாதிபதிகளாக இருப்பதற்கல்ல, நிதானிக்க வேண்டும். நியாயம் தீர்ப்பதல்ல, நிதானிக்க வேண்டும். உங்களுடைய கையில் தேவனுடைய வழிகாட்டு நெறிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நடந்தால் எப்படி நடக்க வேண்டும், வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறை இருக்கிறது. இதை வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரிதானா? இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞரா அல்லது இயேசுவை பின்பற்றுகிறவர்களா என்று நீங்கள் முடிவு சரியாக எடுக்க வேண்டும். இப்படி எடுத்து நீங்கள் சரியான விதத்திலே கவனமாய் பயன்படுத்த வேண்டும். சிலர் சிலுவைக்கு பகைஞர், அவர்களுடைய முடிவு என்ன? பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். இந்த 4 அதிகாரம் பிலிப்பியரில் கிட்டத்தட்ட ஒரு 17-18 தடவை மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பவுல். அவர் இருப்பது வீட்டுக்காவலில், சிறைச்சாலையில் இருக்கிறார். பல்வேறு விதமான தடைகள் அவருக்கு இருக்கிறது, விடுதலை இல்லை. அவரை விசாரணை கைதியாக வைத்திருக்கிறார்கள். ராயருக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இவர் கூப்பிட்டு விசாரணை செய்யப்படுவார். விசாரணையினுடைய முடிவில் தீர்ப்பு எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். இவர் ஒன்று கொல்லப்படலாம் அல்லது விடுவிக்கப்படலாம். தற்காலிகமாக இவர் விடுவிக்கப்பட்டார் என்பதுதான் உண்மை. அதற்கு பின்பு திரும்பவும் அவர் கைது செய்யப்பட்டார். நீரோ மன்னனுடைய காலத்தில் கிறிஸ்துவுக்கு பின் 68ஆம் ஆண்டு சிரச்சேதம் செய்யப்பட்டு பவுல் கொலை செய்யப்பட்டார். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அவர் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்றே சொல்லுகிறார். சந்தோஷமாயிருங்கள். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தை பாருங்கள். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். 4வது அதிகாரத்தில் சொல்றாரு சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா இப்படி சந்தோஷமா இருக்க சொன்ன பவுல் இங்க மட்டும் அழுகிறாரேயே. கண்ணீரோடு சொல்லுகிறேன், கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருக்கு கண்ணீரை வரவைக்க, கலக்கத்தை வரவைத்தது எது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சிலர் ஊழியக்காரர்கள், சில விசுவாசிகள் அவர்களை பின்பற்றி வேறு விதமாய் நடக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். ஆகவே அதை பார்க்கிறார். இவர்களை பின்பற்றி பலரும் அவருடைய விசுவாசம் சிதறி போகிறது போல அவருடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது. விசுவாசமாய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். உலகத்தை பின்பற்றி நடக்கிறார்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லாத வழியில் நடக்கிறார்கள். மற்றவர்களை வஞ்சிக்கிற ஒரு வழியில் நடத்துகிறார்கள். ஆகவே அவர்களுடைய முடிவு அழிவு. ஆகவே தான் அழுகிறார். அவருடைய முடிவை பார்க்கிறார். அது அழிவு, நாசம், ஐயோ பயங்கரம். அவருடைய தேவன் வயிறு, அவருடைய தேவன் வயிறு. அப்படி என்றால் அவருடைய ஆசையை அவர்கள் ஆராதிக்கிறார்கள்.
அவர்கள் ஆசைக்கு அடிபணிகிறவர்கள். ஆசையை நிறைவேற்றவே அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆசையே அவர்களுடையது கடவுள். Their desire is their God. Their belly is their God. Their appetite is their God. ஆசையை நிறைவேற்றுவது, சரீர ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்றுவதற்காகவே அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அதுவே அவர்களுடைய சாமி. என்ன பேசினாலும் பணத்தை நோக்கமாய் கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறார்கள். தங்களை தாங்களே நிரப்பிக் கொள்வதிலேயே, தங்களை செழிப்பாக்கிக் கொள்வதிலேயே, தங்களை வசதிகளை தங்களுக்கு பெருக்கிக் கொள்வதிலேயே அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசைதான் அவர்களுக்கு கடவுள். பண ஆசையா இருக்கலாம், பொருளாசையா இருக்கலாம், அதெல்லாம் தான் அவங்களுக்கு கடவுள். அவர்களுடைய லட்சியம், அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே. வெட்கக்கேடான விஷயங்களை அவர்கள் மேன்மையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக வெட்கமான காரியங்களை, தேவன் அருவருக்கிற காரியங்களை அவர்கள் செய்து அதையே மேன்மை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வேறு வழியாய் நடக்கிறவர்கள் செய்கிற வேலை. அநேக விஷயங்களை ஆண்டவர் விரும்பவே இல்லை. செய்கிறது ஆண்டவர் மிகவும் அருவருக்கிறார், தேவனை துக்கப்படுத்துகிறது. ஆனாலும் அவர்கள் அதை சொல்லி மேன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னும் எழுதியிருக்கிறது, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவருடைய சிந்தனை எல்லாம் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அவர்கள் தேவனை குறித்து பேசினாலும் அவர்கள் சிந்தை பூமிக்குரியதாக இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை காணப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. யோசித்து பாருங்கள், நம்ம யாரை பின்பற்றுகிறோம் என்பது மிக முக்கியம். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், அநேகர் அந்த நாளிலே வந்து, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். அவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்களா? அந்த நாளில், நியாய தீர்ப்பு நாளில் தைரியமாக பொய் பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பதாக, ஒரு வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உலகின் நியாயாதிபதிக்கு முன்பதாக பயந்து நடுங்குகின்ற வேளை, அலறி துடிக்கின்ற வேளை, கெஞ்சுகின்ற வேளை, கதறி அழுகின்ற நேரத்தில் உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்களை செய்தோம், அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம். உண்மைதான், உண்மைதான். ஆனால் வேறு விதமாய் நடந்தார்கள். இயேசுவின் பேரில் அற்புதங்கள் நடந்திருக்கும், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் போயிருக்கும், இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள், அக்கிரம செய்கைக்காரர்கள். இவர்கள் இயேசுவை பின்பற்றவில்லை. இவர்கள் வேறு விதமாய் நடந்தவர்கள். இவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். இவர்களை சார்ந்து அநேகம் பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நாம் கடைசி நாட்களில் நாம் தலையில் அடித்து கொண்டு புலம்புகிறது போல, நம்முடைய அநேகர் புலம்புகிறது போல நம்முடைய வாழ்க்கையை ஆகிவிடாதபடி எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை மற்றவர்களுக்கு மாதிரியாக வாழ வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு நாம் நடக்க வேண்டும். Be an imitator. Be an example. Be an observer. கவனமாக இருப்போம், ஜாக்கிரதையோடு கூட இருப்போம். நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் அடிச்சுவடுகளில் இருக்கிறதா என்று நாம் கவனிப்போம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. ஜெபம் செய்வோம்.